48 நாள் பயிற்சி என்பது கிளாசிக் மோடில் சேர்ந்ததா இல்லை அது தனியாக இருக்கக்கூடிய பயிற்சியா அல்லது நான் நாள்காட்டியை குறிப்பிட்டுக் கொண்டு 48 நாட்கள் பற்றுவதை நோக்கமாக கொண்டு பயிற்சி செய்ய வேண்டுமா? சகோதரரை 48 நாள் அப்படிங்கிறது நீங்க ஒண்ணுமே செய்யாம இருக்கிற பயிற்சி, அதாவது விந்து சக்தி வீணாக்காம இருக்கிறதா பயிற்சியே. நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா கையை கால் வச்சுட்டு சும்மா இருக்கிறீங்க, அதுதான் 48 நாட்களுக்கான பயிற்சி. முடிஞ்சிச்சுங்களா? அப்புறம் இந்த கிளாசிக் செலிபஸில் வர பயிற்சி அது ஆக்சுவலாக 10 நாளுக்கான ஒரு கண்டென்ஸ்டு பயிற்சியாக கொடுத்துட்டு இருந்தது. இப்போ நம்முடைய சகோதரர்கள் வந்து பலருக்கும் இலவசமாக நம்ம கொடுக்கும் பொழுது 10 நாளில் நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு நேரம் போதாது இல்லைங்களா, புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு. ஆகவே அந்த ஒரு ஸ்டேஜஸ் பயிற்சியும் 3 நாளாக பிரித்து 30 நாளுக்கு உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து 10 நாள்லேயே கற்றுக்கலாம் அல்லது 30 நாள் வரை பொறுமையாக கற்றுக்கலாம். அப்போ நீங்கள் முழுமையாக உள்வாங்கின பிறகு உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் வந்து லைஃப் டைமுக்கு மாறிக்கலாம், இல்லை என்றால் நீங்கள் வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கலாம். 48 நாள் என்பது நம்ம ஒரு மண்டலம் நம்முடைய விந்து சக்தியை வீணாக்காமல் இருக்கிறது. 90 நாள் 108 நாள் அப்படிங்கிறதும் அதே காரணம் தானுங்க. எல்லாத்துக்கும் அல்டிமேட் நீங்கள் நான் சொல்லி கொடுக்குற அத்தனை பயிற்சிக்கும் அல்டிமேட் என்னன்னா முதல் பேசிக் விந்து சக்தி வீணாக்காமல் இருக்கணுங்க. விந்து சக்தி வீணாக்கிட்டு இந்த எந்த பயிற்சி செஞ்சாலும் உங்களுக்கு பலன் இல்லை, புரிஞ்சுதுங்களா? விந்து சக்தியை நீங்க வீணாக்காமல் இருக்கணும். அதுக்கு என்ன ஆகும் தெரியுங்களா? விந்து சக்தியை வீணாக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பயிற்சிகள் உங்களுக்கு மிக பயனுள்ளதா இருக்கும். அதே சமயத்துல இந்த பயிற்சிகள் செய்யணும் அப்படின்னாலும் நீங்க விந்து சக்தி வீணாக்காமல் இருந்தா தான் நல்ல பவர்ஃபுல். ஏன்னா அனைத்து பயிற்சிகளும் நம்முடைய உயிராற்றலை விந்து சக்தியை வந்து கனெக்டிவ் பண்ணி தான் இருக்கு. விந்து சக்தியை பேஸ் பண்ணிய பயிற்சிகளை மட்டுமே முழுமையாக எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம வேலை ஆச்சுங்களா. மற்ற மன்றங்கள் மற்ற பயிற்சிகள் பற்றியெல்லாம் நமக்கு எதுவும் இல்லை. நம்ம வந்து நம்முடைய உயிராற்றலை காப்பாற்றாம அந்த பேஸ் கூட தெரியாம நம்ம எந்த பயிற்சி செஞ்சாலும் அதுக்கு பலன் இல்லை. வேற மன்றங்களில் பயிற்சி எடுத்து செஞ்சுட்டு இருந்தாலும் தயவு செஞ்சு பேசிக் புரிஞ்சுக்குங்க. நீங்க கோடான கோடி தவம் இருந்தாலும் லட்ச வருஷம் தவம் இருந்தாலும் விந்து சக்தியை வீணாக்கிட்டீங்கன்னா அத்தனை தவ சக்தி போயே போச்சு. நம்ம விஸ்வாமித்திரர் கதை உங்களுக்கு தெரியும். நேரம் இருந்த ராஜரிஷி அப்படின்னு ஒரு படம் இருக்கும் பாருங்க. அவர் 100 வருடம் 1000 வருடம் எல்லாம் தவம் இருந்ததுன்னு புராணத்தில் சொல்லுவாங்க. அவருடைய தவ சக்தி தாங்க முடியாமல் இந்திரனே வந்து ஒரு பெண்ணை அனுப்பி இவரோட உறவாட வச்சு தவத்தை கெடுக்க வச்சு இவர் குடும்ப வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சோடனே அத்தனை சக்தியும் இழந்துட்டு கடைசியில் தடி ஊனிட்டு நடந்து வருவாருங்க ஆச்சுங்களா. அந்த நிலைமைக்கு போய் அத்தனை தவம் செஞ்ச என்ன பயன்? ஆனால் ஏற்கனவே தவம் செஞ்ச ஒரு பலன் இருந்ததுனால திரும்பவும் அவர் தவத்தில் உட்காந்து அந்த சக்தியை மீட்டு எடுத்துருவார். இது ஒரு பேசிக் உதாரணம் தானுங்க. இதே மாதிரி தான் நீங்க செஞ்ச மந்திரமாவதும் தந்திரமாகவும் தானங்களாவதும் தர்மங்களாவதும் எல்லாமே உயிராற்றலோடு பிணைந்துள்ளது. உயிராற்றலை வீணாக்கினீங்கன்னா அல்லா போச்சு. அதனாலதான் நான் சொல்றேங்க பேசிக் விந்து சக்தியை காப்பாற்றுறது. அதை வச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க 48 நாள் விந்து சக்தியை காப்பாற்றி நீங்க ஒரு விமானம் கட்டமைக்கிற படிப்பு படிக்கலாம். ஆக்சுவலி உங்க லட்சியம் இது ஒரு ரொபோட்டிக்ஸ் படிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இது வந்து செக்ஷுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை தயார்படுத்துறதுக்கு தான் பயிற்சிகளை நம்ம வடிவமைச்சிருக்கு. நம்ம என்னன்னா நம்முடைய உயிராற்றல் அப்படிங்கிறது வந்துங்க விந்து இப்போ வந்து ஒரு பெரிய டியூப் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு எல்லாம் வல்ல இறையாற்றல் அருளால உயிராற்றல் அப்படிங்கிறது வந்து நம்ம உணவு சாப்பிட்றதுனால வருது. அது இந்த கடைசி மூடி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து விந்து சக்தி. அதை வந்து நீங்க ஓபன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா போயிருது. அது நீங்க வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடுறீங்க. க்ளோஸ் பண்ணினாலும் மேல ஒரு 7 ஓட்டைகள் இருக்கு, சின்ன ஓட்டை. இங்க க்ளோஸ் பண்ணா அதே ஃபோர்ஸா அந்த உயிராற்றல் வந்து வேற வழியில் வரும். எதா வரும்? கோபமா வரும், கவலையா வரும், அப்புறம் மனசு வந்து மனதின் மூலமா வரும், அப்புறம் வந்து பசி ஓவரா எடுக்கும் அல்லது பசியா எடுக்காம இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஆகும்போது ஜீரண உறுப்புகள் மூலமா அதிகமா வீணாகும். அதாவது ஒரு இடத்துல நீங்க டம்ப் பண்ணும்போது இன்னொரு இடத்துல பீரிட்டு வெளியில போக ஆரம்பிக்கும். அதையும் அமைதிப்படுத்தி நம்மளே ஒரு பாத்தை உருவாக்கி அது முத்திரை பதித்தல் மூலமாக பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து அது உங்க வாழ்க்கைக்கு பயனாகிற மாதிரியாக எடுத்துட்டு போறது. அதுதான் வந்து நம்ம பயிற்சி முறையில மாத்தி இருக்குதுங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து கிளாசிக் செலிபஸி அப்படிங்கிறது வந்து 30 நாள் பயிற்சி. அது வந்து இந்த 48 நாள் பயிற்சிகளோடு வச்சு குழம்பிக்கொள்ள வேண்டியது இல்லைங்க. இந்த 48 நாள் பயிற்சியோ அல்லது 108 நாள் பயிற்சியோ 90 நாள் பயிற்சியோ விந்து சக்தியை காப்பாற்றும் பயிற்சிகளை நீங்க எடுக்கும்போது இந்த கிளாசிக் செலிபஸி பயிற்சி உங்களுக்கு உதவியாக இருக்கும். அது தேவையில்லை, நீங்க ஏற்கனவே பல தியான முறைகள் எல்லாம் கற்றுக்கொண்ட நல்ல பெரிய ஞானியாக இருக்கலாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க இதெல்லாம் தேவையே இல்லை, இந்த பயிற்சிகள்லாம் தேவையே இல்லை. நீங்க வந்து ஆல்ரெடி வந்து வேறு ஏதேனும் மன்றத்தில் மிகப்பெரிய ஒரு குருவா இருக்கலாம் அல்லது வந்து ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஏற்கனவே பல பயிற்சிகள் அனுபவப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பேசிக். அதே மாதிரியே மருத்துவம் படித்த ஒரு மருத்துவராக இருக்கலாம், ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்கலாம், ஒரு காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், பெரிய அதிகாரிகளை எப்படி வேணாலும் இருக்கலாங்க. ஆனால் பேசிக் இதுதான். நம்மளால வந்து வெவ்வேறு வழிகளில் வீணாகும் உயிராற்றலை வந்து கட்டுப்படுத்திக்க முடியும் அப்படின்னா நீங்க 48 நாள் தொடர்ந்து எடுத்துட்டு போகும்போது நிச்சயமா சக்சஸ் கிடைக்குங்க. வாழ்க வளமுடன்.